அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிறேன். திருமலா வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு போயிருந்தேன். அதோடய வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலான்ட்டு ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். திருமலாவில் மேலே ஏறும்போது ஃபஸ்ட்டு டோல்கேட்டு இதான் நீங்கள் இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதை ஃபுல் செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்கறதுக்கே இயர்லி மார்னிங் போயிருந்தோம். உண்மையிலேயே அவ்வளோ செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு கீழேயே. அப்போ மேலே எப்படி இருந்திருக்கு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. இந்த 2 ஹில்ஸுக்கு நடுவில் அந்த கோபுரம் தான் உண்மையிலேயே வெங்கடாச்சலபதி இங்கேருந்து பார்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ வேறு லெவலில் இருந்தது வைப்பு. ப்ளஸ் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி நானும் ஒரு செல்ஃபி வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். கார் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. நிறையா பேர் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். அவங்களுக்கு புக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் பொறுமையாகவே கஸ்டமர் இறங்கி வேறு இடத்துல போய்ட்டு உட்காந்துட்டாங்க. நான் தனியாக உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறிட்டு நம்ம வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு அப்படியே அவரை சுற்றி ஒரு ஃபுல் வீடியோ. உள்ளே என்ட்ராக முடியாது ஏன்னா நான் புக் பண்ணல, அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உள்ளே போனேன்னா நான் ஃப்ரீ தரிசனம் தான் போகணும். அதனால் நான் உள்ளே போய் கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிறேன்ட்டு நான் வெளியிலே இருந்து வெங்கடாச்சலபதி அப்படியே நீட்டாக படுக்க கும்பிட்டு ஒரு நல்ல வேண்டுதலை வேண்டிட்டு அப்படியே வெங்கடாச்சலபதி சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி ஒரு கிரிவலம் மாதிரி அப்படியே நான் ஒரு ஃபுல் ரவுண்ட்ஸு அப்படியே போயிட்டு வெங்கடாச்சலபதியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து தரிசனம் உள்ளே போகல, நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஸ்ரீவாரு அப்படியே அந்த குளம் வழியெல்லாம் போயிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் லட்டு வாங்கணுமே, வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போகணுமே அப்படின்ட்டு பிரசாதம் கவுண்டருக்கு அங்கே போகலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சரி ஓகே சும்மா ஒரு கிரிவலம் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பக்தர்களோட நானும் கிரிவலம் போனேன். கிரிவலம் போயிட்டு அப்படியே சரி இப்போ அன்னப்பிரசாதம் எங்கே போடுறாங்கன்னு செக் பண்ணேன். அப்புறம் அங்கே போயிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிளைமேட் நல்லா இருந்துச்சு. காருக்கு போகலாமா, காரில் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா, இல்லை இங்கேயே இருக்கலாம்னு பார்த்துட்டு சரி ஓகே இங்கேயே அப்படியே சுற்றி பார்த்து அப்படியே வெங்கடாச்சலபதியை நல்லா தரிசனமும் பண்ணிவிட்டு கிளைமேட்டையும் இயற்கையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம கீழே இங்கே வந்துட்டோம்னா எந்த மாதிரி இயற்கையெல்லாம் கிடைக்காதுல்ல, அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் அங்கே சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு லன்ச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அது உள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ் அவ்வளோ அற்புதமான இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே ஷாப்பிங் இருந்துச்சு. அப்படியே சரி என்னடா வாங்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நல்ல கீ செயின் ப்ளஸ் கேபு வெங்கடாச்சலபதியோட ஃபோட்டோஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே வரும்போது சரி காருக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி காருக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டு ரொம்பலாம் வாங்கலை, கொஞ்சமாக தான் வாங்கினேன். அப்படியே வெங்கடாச்சலபதியை அப்படியே அந்த கோயிலுக்கு பேக் சைடு தான் நான் வண்டியை நிப்பாட்டிருந்தேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு சரி அடுத்து கஸ்டமர் வந்துடுவாங்களே அப்படின்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி 3 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டான 300 டிக்கெட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் பார்க் பண்ணியிருந்தேன் எஸ்வி மியூசியத்துக்கு பக்கத்தில். அங்கே தான் நல்ல பார்க்கிங்கு பிக்கப் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்கள கஸ்டமரை. அதனால் அங்கே சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு தான் நான் கோயிலுக்கு கீழே வந்து தரிசனமெல்லாம் பண்ணினேன். அது மாதிரி பிளான் பண்ணிட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க, பிக்கப் பண்ணிவிட்டு சரி ஓகே திருத்தணிக்கு வண்டியை விடுங்கன்னாங்க. நேராக கரெக்டாக திருத்தணிக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு 7 o'clock அப்படி ரீச் ஆகிட்டு திருத்தணியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கஸ்டமர் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் 100 rupees டிக்கெட்டில் வந்து ஒரு 1/2 an hourல கும்பிட்டு வெளில வந்துடுறோம், நீங்கள் ரெடியாக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம காருக்குள்ளேயே வெயிட் பண்ணோம்னா நானும் அப்படியே போயிட்டு முருகன் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 hourல சென்னை போயிட்டு ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு சரி ஓகே சென்னை போயிட்டு டின்னரையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு, ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமே போயிட்டு வந்துட்டாங்க. நானும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சரி காட்டுப்பாக்கமே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு நான் சென்னை காட்டுப்பாக்கம் வந்துட்டு பாலாஜி பவனில் வந்து ஒரு டின்னரை முடிச்சுட்டு நல்லபடியாக டியூட்டியை முடிச்சுட்டு சேஃபாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உண்மையிலே எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி 2 கோயிலையும் நல்லா தரிசனம் பண்ணது. மிக்க நன்றி.